ஸோ அந்த பையன் சொல்கிறான், நம்ப முடியலங்க நிஜமாவாங்கன்னு. ஆமாங்க, இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. இப்போயும் இந்த இடத்துலையும் பாருங்கள், நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே நம்பி அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறான். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து எதையும் வந்து ஒளிவு மறைச்சி எதுவுமே சொல்லலை. என்ன நடந்துச்சோ அது அப்படியே தான் நான் அந்த ஆள்கிட்ட நான் சொல்லி புலம்புனேன். அந்த ஆள் வந்து, வாங்க நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம், வாங்க நம்ம அவங்கக்கிட்ட பேசலான்ட்டு, நான் பேசுகிறேன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அங்கே கூட விசாரிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அங்கே ஒரு வேலை வந்து அப்படிலாம் இல்லவே இல்லை, பொய் கீனாங்கன்னா நான் எதுக்கு இருக்கேன், நேரில் வரேன், வச்சு பேசலாம். ஸோ இந்த ஆளோட இந்த மாதிரி ஆளுங்களோட கேரக்டரை வந்து இந்த மாதிரி கிரிமினல்ஸுங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி அக்கார்டிங்லி இவனுங்க வந்துட்டு மூவ் பண்ணுறானுங்க. இப்போ இவனுங்கெல்லாம் எதுக்கு இருக்கானுங்கன்னா நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் பசங்க. ஸோ இவனுங்களை வச்சு இவனுங்களோட கேரக்டர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வெளிக்காட்டலாம். ஓ, இந்த மாதிரி ஒரு பையன் கூட இவன் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறானா, அப்போனா இவன் கேரக்டரும் நல்லவனாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பேருக்காக தான் இந்த பசங்கள்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு, ஏன்னா நல்ல இடத்துல வேலை செய்கிறானுங்க, நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறானுங்க. என்ன ஒரு கஷ்டனாலும் இவன் வந்து கண்டிப்பாக எவனுக்கும் உதவ மாட்டான். நிறைய சம்பளம் வாங்கினாலே ஒன்றுமே இல்லை மச்சி, இப்படி மச்சி அப்படி மச்சின்னு இந்த கதையை தான் புலம்புவானே தவிர, ஈவன் துபாயில் இருந்தப்போ கூட யாருன்னா கேட்டாங்கன்னா இப்படி தான் புலம்புவானே தவிர இருக்கும். எனக்கு கூட கொடுக்க மாட்டான், வீட்டுக்கும் கொடுக்க மாட்டான். செகண்ட் ஹேண்டில் பொருள் தான் வாங்கி தருவான். செகண்ட் ஹேண்ட்லேயே ட்ரெஸ்ஸு கூட செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கி தருவான். எங்கேயாவது மாலுக்கெலாம் போனால் ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கே, கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் இவன் ஆரம்பத்துலேருந்தே நம்மளை இப்படி தானே ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான், வேண்டான்னு தோணும். திடீர்னு வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னுவான். அதெல்லாம் பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அப்போ கூட அது மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னும் போது என் பையன் முன்னாடி தான் சொல்லுவான், என்கிட்ட செப்ரேட்டாக சொல்ல மாட்டான். ஏன்னா வந்து அந்த குழந்த மனசில் வந்துட்டு எங்கள் டேடி ஒரு கேரிங் அப்படின்னு தெரியணும்ல. ஏன்னா அது குட்டிலேயே வைபவ் வந்து ஒரு 3 வயசு 4 வயசுலேயே அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க, தெளிவாக பேசுவான். இது வந்து நிறைய வைபவ தெரிஞ்சவங்கெல்லாம் என்கிட்டயும் சொல்லுவாங்க. இது ஆஸ் அ மதர் நான் உணர்ந்ததும் அதுதான். அது அந்த ஆளுக்குமே தெரியும். சச்ச என்ன சொல்கிறது, பயங்கர ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு குழந்தைங்க வைபவ். எல்லாமே டீட்டெயில்டாக அவனுக்கு வந்து அனலைஸ் பண்ண முடியும், புரியும். இப்படி தான் இருக்கணும், மம்மின்னா இப்படி தான் இருக்கணும், டேடினா இப்படி தான் இருக்கணும், அது எல்லாமே இன்டெப்த்தாக தெரியும். யாருன்னா வந்து முகம் ரியாக்ஷனை வச்சு அவங்கக்கிட்ட மூவ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பான். ஒரு முகத்தை வச்சு அவங்க பேசுகிறத வச்சு இவங்க வந்து கேரிங்கா, இவங்க வந்து நல்லவங்களா அப்படிலாம் அனலைஸ் பண்ணுவான். ஏன்டா பயப்படுறவங்கள பார்த்தான்னா அதுக்கு விளக்கம் வேறு கொடுப்பான் அந்த சின்ன வயசுலேயே. அதெல்லாம் வந்து சச்ச பிளஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஒரு 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 வரம் கிடச்சிருக்கேன்னு தான் சந்தோஷப்படுறேன் ஆஸ் அ மதர். இன்னொன்று, ஈவன் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, எல்லாருமே குழந்தைத்தனமாக இருக்காங்க, ஆனால் இவன் வந்து ஓவர் மெச்சோர்டாக இருக்கான், இன்டெப்த்தாக எல்லாமே டீட்டெயில்டாக தெரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் டீச்சரே வந்து என்னை கூப்பிட்டு ஒரு தடவை பேசினாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த ஆள்கிட்ட நான் எல்லாமே சொல்கிறேனுங்களா. அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துலேருந்து எங்கள் அச்சாக்கு வந்துட்டு, அதாவது என் சித்தப்பாக்கு. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபெப்ரவரி வரையுமாவே இல்லை 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 நான் கிட்டத்தட்ட ஃபெப்ரவரியுமே அங்கே தாங்க இருக்கேன், வேளச்சேரியில் தாங்க இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இல்லை இங்கே வேண்டாம், நான் வந்து ஆவடி கிட்ட ஏதாவது ஹாஸ்டல் அம்பத்தூரில் போயிடுறேன். அப்போ வந்து ஆவடியும் கிட்ட இருக்கும், எனக்காவது நான் போய் வீட்டுக்கும் போயிட்டு வருவேன் பார்க்கணுன்னா, எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. என்ன தான் எவ்வளோ தான் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஆஃபீஸ் கிட்டே ஆனாலும் ஏதோ தெரில, கொஞ்சம் பக்கத்தில் நின்று என்ன ஆகுது ஏதாகுதுன்ற ஒரு விஷயம், எனி எமர்ஜென்சினா யாருக்காவது எதுனா ஒன்றுனா அதெல்லாம் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அம்பத்தூரில் நான் பார்க்குறேன், நம்ம கேப் தான் வந்து அம்பத்தூர் கிட்டத்தட்ட அம்பத்தூர் வரையும் வருது. ஸோ அம்பத்தூர் வரையும் வருதில்ல, நான் அங்கேயே இங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஷிஃப்ட் ஆகிறேன் என்னோடய ஹாஸ்டல். இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறேன், பசங்க மெயினாக வந்து பசங்களால் தான் ஆக்சுவலாக நான் வந்து வேறு மாதிரி யோசிச்சிட்டேன். ஆனால் எல்லாத்துக்குமே அந்த லவ்வு கிவ்வு, அந்த பொய், கூட வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகிறது வர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னொரு பொண்ணு சொல்லிடுச்சு, இது மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. ஏதாவது ஒன்று தப்பாகிடுச்சு,
எல்லாம் குட்டி குட்டி பசங்க. ஏதாவது ஒன்று தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு ரெண்டலே வந்து கொடுக்காமலாம் கூட ஏமாத்துச்சுங்க. அக்கா இந்த தடவை எனக்கு வீட்டில் இப்படி கஷ்டங்க்கா அப்படி கஷ்டங்க்கான்னு. ஆனால் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு பசங்க கூட போகிறது வர்றது, க லவ் பண்ணுற பையன் கூட. எனக்கு என்னென்னா நெக்ஸ்ட் லெவல் இது வந்து அந்த ஏஜும் அது மாதிரி தப்பி தவறி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுவேன். அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லைம்மா நான் வந்துட்டு வீட்டுக்கிட்ட போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா வந்து வீடு ஞாபகமாகவும் இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா எனக்கு எதாவது ஃபோன் வருது, இதுதான் எமர்ஜென்சின்னு இங்கேருந்து என்னால் போக முடியாது. ஸோ நான் வந்து கிட்ட போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூரில் ஹாஸ்டல் பார்த்துட்டு அங்கே ஸ்டே பண்ணுறேன். இதோட கொஞ்சம் கம்மியாகவும் ரெண்ட் இருக்குது. ஸோ நான் அங்கே ஸ்டே பண்ணுறேன். இவனும் சரி ஓகேங்கிறான். அப்போ அந்த பசங்கிட்டலாம் நான் சொல்லிட்டேன், நீங்கள் வேறு எதனா ஹாஸ்டல் பார்க்குறீங்களாடா, நீங்கள் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறமே நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ என்னங்க்கா இப்படி சொல்கிறீங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குக்கா இப்படி. நான் எதுவும் அந்த பசங்கிட்ட சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க, இதனால நாளைக்கு நல்ல ஃப்யூச்சரில் பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்படி டீசெண்டாக அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து மூவ் ஆகி அம்பத்தூருக்கு வந்துடுறேன். ஸோ அம்பத்தூரில் தான் இதில் ரொம்ப மாதமாகவே ஸ்டே பண்ணுறேன். அப்போது இவன் கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மந்த்துன்னு நினைக்கிறேன், ஒரு மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி சமயத்தில் இவன் வந்து திடீர்னு என்கிட்ட என்ன சொல்கிறான், நம்ம மேரேஜ் பண்ணிடலாம், எங்கள் வீட்டில் வந்து பேச சொல்கிறாங்க அப்படின்னு. நீ என்ன விளையாடுறியா? நான் இவ்வளோ தூரம் உட்காந்து வீட்டையும் பார்க்கணும், அந்த லோனோட இஎம்ஐயும் கட்டுறேன். அப்போ கூட நான் சொல்கிறேன் அவன்கிட்ட, இஎம்ஐ கட்டுறேன், இவ்வளோ விஷயங்கள், இதுவும் ஃபோனு தாங்க, ரெக்கார்டிங் எடுத்தால் தெரியும். ஏன்னா இஎம்ஐ கட்டுறேன், அது கட்டுறேன், இப்போ திடீர்னு வந்துட்டு மேரேஜ்னால் உனக்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய கல்யாணத்தை நான் வந்து எங்கள் பேரண்ட்ஸை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு. அதே மாதிரி எனக்கு ஆசையும் இருக்குது, என் கல்யாணம்னா இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் வேணும்ல, டப்புன்னுலாம் யோசிக்க முடியாது அப்படின்னு. நான் பேசுகிறேன், இதை பாரு விளையாட்டு இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நீயும் எவ்வளோ நாள் தான் இது மாதிரி ஹாஸ்டலில் இருப்ப, கல்யாணம் பண்ணிடலாம், மேரேஜ் பண்ணிடலாம். அப்போது எனக்கு அப்போ தோணல, இப்போ தோணுது. மேபி அவனுக்கு எக்ஸ்பென்ஸ் நான் வந்து பண்ணுறது, காசு கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுதுல்ல. ஏன்னா நான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறேன். ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுனால பர்சனல் எக்ஸ்பென்சஸும் இன்னும் இருக்குது, லோன் அமௌண்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் வீட்டுக்கும் நான் ஒன்றும் ஸ்டாப்லாம் பண்ணல, நான் பண்ணுறத நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகேங்களா, ப்ரொவிஷன் வாங்கி கொடுக்குறது, எல்லா வீக்ஸும் வந்துட்டு அந்த காய்கறிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் இல்லைனா கூட இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். காசாக கொடுத்தா தான் அவங்க இது மாதிரி பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனு வச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நான். அப்போது ஸோ இவனுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஷார்ட் ஆகுது, மேபி கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த சேலரி எதுவுமே அவங்க வீட்டுக்கு தர தேவையில்ல, எல்லாத்தையும் ஒரேடியாக உட்காந்து நம்ம சேலரி மொத்தத்தையும் நம்ம வீட்டை கவனிச்சிக்கலாம், இதோட சேலரிலேயே நம்ம குப்பை கொட்டிடலாம், நம்மளும் ரெண்ட் கொடுக்க தேவையில்ல, இந்த கேல்குலேஷனில் இருக்கலாம். 100% இது மாதிரி கேரக்டர்ஸுங்கெல்லாம் இப்படி தான் யோசிக்கோங்க. அப்போது அவன் என்ன சொல்கிறான், இது இந்த எந்த இடத்துல இது நடக்குதுன்னா, எக்ஸாக்டாக நான் வந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷனை க்ராஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் க்ராஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனே நடக்குது. எங்கே இருக்கேன்னா, நான் இப்போ தான் ட்ரெயின் இறங்கினேன், க்ராஸ் பண்ணுறேன் ஸ்டேஷனை அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் போது, சரி ஆமாம் சரி வீட்டில் வந்து பேசுகிறேன், எங்கள் வீட்டில் வந்து பேச சொல்கிறாங்க, விளையாடுறியா நீ? நான் விளையாடல, நான் ரொம்ப சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். எனக்கா ஒன்றுமே புரியல, என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நான் விளையாடல, நான் வந்து பேசுகிறேன், எல்லாமே ஓகே ஆகிடும். கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்கள்லாம், மச்சி உனக்கு தம்மு சிகரெட்லாம் வந்து ஓவராக இருக்குது மச்சி, உனக்கெலாம் குழந்தையே பிறக்காதுன்றாங்க. இன்னொரு பக்கம் என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பசங்களுக்கு குழந்த வரன் இல்லை. அவங்களோட ரிலேஷன் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க அம்மாவோட தங்கச்சி ஒன்று, அந்த லேடிக்கு மட்டும்தான் வந்துட்டு, அந்த லேடியோட பசங்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே 3 பசங்க பெற்றிருக்காங்க அவங்க 3 பேருக்குமே குழந்தைங்க இருக்குது. மற்ற எல்லாருக்குமே ஒருத்தங்க கல்யாணம் பண்ணல,
மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு குழந்தைங்க இல்லை, ஒரு ஒரு வீட்லேயும் குடும்பத்துலேயும். அப்போ இவன் என்ன சொல்கிறான், இவனுக்கே வந்துட்டு இனிஷியலாக இவனை கல்யாணம் பண்ணும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும். அதாவது உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும், எல்லாமே இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் குழந்த நிற்கவே இல்லை. எனக்கு அந்த பயம் நிஜமாலே இவன் சொன்னதுக்கப்புறம் வந்துருச்சு. இது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்கிறது. அப்புறம் இவன் இப்படி சொல்லவும் 30 வயசு ஆயிடுச்சு வேற, எல்லாம் பயன்படுத்துகிறானுங்க. நான் வர சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூல் படிக்கும்போதே கஞ்சாலாம் வர எடுத்துட்டேன். எனக்கு இப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இவனுங்க கலாய்க்கும் போது எனக்கு நிஜமாகவே பயமாக இருக்குது. பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு. அப்போது அந்த ஆள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. எனக்கு வந்து எப்போவுமே ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து தூங்கும்போது இது சீரியஸாகவே எனக்கு நடந்துச்சுங்க. நிறைய தடவை இது இந்த டைமுன்னு இல்லை, முன்னாடியே நடந்துகிட்ருக்குது. அதை ஏற்கனவே அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் வேறு. தூக்கத்தில் என்ன ஆகும் எனக்குன்னா, தூங்கிட்டே இருப்பேன், நல்ல டீப் ஸ்லீப்பில் தான் இருப்பேன். திடீர்னு அந்த கனவு எப்படி வரும்னா, நான் வந்து அழுக்கு துணி போட்டுட்டு ஒரு தனி ரோடு, 2 சைடும் காடுங்க தான் இருக்குது. ஒரு ரோடு, நான் வந்து இப்போ நான் கண்ணை மூடிட்டே நான் பேசுகிறேன். அது அப்படியே என் மைண்டில் போயிட்டுருக்குது. அந்த நைட்டியெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு அழுக்கு பிடிச்ச நைட்டியை போட்டுட்டு நடு ரோட்டில் நிற்கிறேன், தலைமுடியெல்லாம் விரித்து அழுத குளத்துலே. அப்போது இவனை கல்யாணம் பண்ணால் இப்படி ஆகிடுவோன்ற ஒரு தோணல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ டப்புன்னு எந்திரிச்சிருவேன், அந்த கனவு வந்தாலே எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி குடிப்பேன், இல்லாட்டி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருவேன், ஃபோன் நோண்டுவேன், அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். இது ஏற்கனவே அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். அப்போ கல்யாணம் பேச்சு எடுக்கும்போது திருப்பியும் நான் அதே தான் சொன்னேன். உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மாதிரிலாம் எனக்கு வருது தோணுதுன்னு, கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு, இப்போ எதுவும் வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு சண்டை ஒன்று வந்துச்சு. அந்த சண்டையில் நான் என்ன சொன்னேன், இல்லை எனக்கு எல்லாமே தப்பாக தோணுது. உங்கள் வீட்டில் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன்னா உங்கள் அம்மாக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் என்னால் வாழ முடியாதுன்னு தோணுது. அப்போவே நான் சொல்லிட்டேன் அந்த விஷயத்தெல்லாம். எப்போது 2012 இதுங்களுக்கு லோன் எடுத்து கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆன முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நடக்கிறது எதுவுமே எனக்கு வந்து தப்பாக தோணுது. எல்லாமே அதுங்களோட பிஹேவியரு, அவங்க அம்மாவோட பேச்சு, இந்த பொண்ணோட பேச்சு, இவனோட பிஹேவியர் வந்து நிறைய நான் ஃபோனில் தான் கண்டுபிடிச்சேன். என்னென்னா பயம் காமிச்சு வச்சுட்டான். பயம் காட்டி வச்சுட்டான்னா அப்படியே பேய் மாதிரி ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணுறது, பயங்கரமாக இது பண்ணுறது எல்லாமே. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நான் பண்ணேன். அந்த டென்ஷன் ஆகிறது, அடிக்கிறது, உதைக்கிறது, எல்லாத்தையும் கையில் கிடைக்கிறதெல்லாம், அதெல்லாம் அது ஏன்னா இவனோட கேரக்டர் பார்த்து தான் நான் அப்படி என்ன ஆக்கிக்கிட்டேனே தவிர இயல்பாகவே நான் அப்படி ஆகலை. அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். ஏதோ தப்பு பண்ணுறான், கண்ணுக்கு முன்னாடி தப்பு பண்ணுறான்ற மாதிரி இருக்கும். இப்போ கண்ணுக்கு முன்னாடி உங்களை வந்து ஒருத்தங்க உங்கள் கண்ணுக்கு நேராக உங்களை ஒருத்தங்க ஏமாத்துறாங்க, டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அதே தான் நான் அந்த இடத்துல ஆனேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பேன். ஸோ என்ன ஆகுது, இந்த ஆள் வந்து என்ன சொல்லிட்டுருந்தேன், நான் சொல்லிட்டேன் முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் தப்பாக நினைக்காத, நம்ம பேசாமல் கல்யாணம் வரையும் போக தேவையில்ல, நான் உன் இந்த வேர்டை நான் சொன்னேன். இதுவும் ஃபோன் ரெக்கார்டிங் தான், இதுவும் கான்வர்சேஷனில் தான் நான் சொன்னேன். தப்பாக நினைக்காத, கல்யாணம் பண்ண வேண்டாம், எனக்கு தப்பாகவே தோணுது. உனக்கு ஏற்கனவே நான் சொன்னால இந்த கனவுலாம் வந்து இது மாதிரிலாம் வந்து போகுதுன்னு. இது வந்து ஒரு தடவை அதே மாதிரி வந்தால் பரவாயில்ல, அடிக்கடிக்கு அந்த கனவு, அதே நைட்டி, அதே ரோடு, அதே தலை விரிச்சு கோலம், அதே கண்ணில் தண்ணி, திருப்பி அதே வருமா? நல்ல நல்லா ஒரு நடு தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில். எனக்கு நடக்கிறது எல்லாமே பயமாக இருக்குது, எனக்கு வேண்டாம், கல்யாணம் ட்ராப் பண்ணிடலாம். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு உன்கிட்டயும் வந்துட்டு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. நீ வந்து ஏதோ எனக்கு வந்து ஏமாத்துற, காசுக்காக மட்டும்தான் என் கூட இருக்க, காசுக்காக மட்டும்தான் ட்ராவல் பண்ணோன்னு நினைக்கிற. கல்யாணம் பண்ணிட்டா தான் என்ன வேணால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறியோ எனக்கு மனசில் தோணுது. இது எல்லாமே நான் நிச்சயதார்த்தத்துக்கும் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவங்ககிட்ட நானே சொல்கிறேன். நீ வந்து உனக்கு ஓவர் திங்கிங் இருக்குது, நீ வந்து ஓவராக திங்க் பண்ணுற, நீயே அஸ்யூம் பண்ணிக்கிற எல்லாத்தையும், இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. இப்போ என்ன கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறியா? அப்புறம் எதுக்கு என் குடும்பத்துலலாம் வந்த, எல்லாருக்கும் தெரிய வச்ச, பண்ண வச்ச? இங்கே பாரு, அவங்க கூப்பிட்டாங்க, நான் வந்தேன், ஓகேவா? இப்போ கூட ஒன்றும் இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டு போய், உனக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ பைசா வாங்கிட்டோம்,
இன்றைக்கி இவ வந்து கல்யாணம் வேண்டாங்கிறா, இப்படி தான் சொன்னாங்க அவங்ககிட்ட. இன்றைக்கி வந்து கல்யாணம் வேண்டாங்கிறா, நாளைக்கே வந்து இன்றைக்கி இன்றைக்கி நான் கல்யாணம் நான் என்ன சொன்னேன்னா, உனக்கு என்ன கடன் நான் நிறைய கேஷ் கொடுத்துட்டேன், அதை திருப்பி கொடுக்க முடியாது, அதுக்கு தானே இப்போ கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறேன். எனக்கு நான் கொடுத்த அந்த லோனோட எங்கள் வீட்டுக்கு தெரியாது நான் உனக்கு லோன் எடுத்து கொடுத்தது. அதுக்கு இப்போ வரைக்கும் நான் எப்படி இஎம்ஐ கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. எப்படி நான் இஎம்ஐ கட்டுறனோ அதே மாதிரி நான் கட்டிட்டு போகிறேன். 5 வருஷம் தானே, அதே மாதிரி நான் கட்டிட்டு போகிறேன். அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு 5 பைசா இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்தது கூட எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆனால் இது வந்து லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு எனக்கு தோன்ற மாதிரியே ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, என்னோட முடிஞ்சிச்சுன்னா அது வேறு விஷயம். யோசிச்சுப்பார், நாளைக்கு ஒரு குழந்தையோட நான் அந்த ரோட்டில் நிற்கும் போது என் கனவுல வந்து போதே, அதில் நான் ரோட்டில் நான் தனியாக தான் நிற்கிறேன், என்கிட்ட என் குழந்தை இல்லை. யோசிச்சுப்பார், நாளைக்கு ஒரு குழந்தையோட நான் அது மாதிரி நிற்கிறேன், அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு நீ கொடுத்துட்டின்னா என்னால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது. அதுவும் கல்யாணன்றது வந்து செகண்ட் லைஃபு. நீ வந்து 1008 லவ் பண்ணிக்கோ, கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் உன்னோட ஃபஸ்ட் லைஃப் உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கிறத பற்றியா, அந்த லைஃப்பில் நீ 1008 கல்யாணம் லவ் பண்ணிக்கோ, என்ன கன்றாவி இளவு வேணால் நீ பண்ணிக்கோ. ஆனால் கல்யாணன்றது வந்து செகண்ட் லைஃபு. அந்த இடத்துல வந்துட்டு நீ இந்த ஃபஸ்ட் லைஃப் வாழ்ந்த மாதிரியே 10 ஆம்பளை 10 பொம்பளை இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. எனக்கு வந்து ஒரு லைஃப் கிடைக்குதுன்னா அவன் கூட தான் இருக்கணும். இதுதான் என்னோடய கனவு, இதுதான் என்னோடய ஆசை, அதுதான் என்னோடய ப்ரேயரும். தயவுசெய்து கல்யாணம் வரைக்கும் போக வேண்டாம், விட்டுடு. நான் காசே கேட்க மாட்டேன். அப்போ அவனுக்கு என்ன தோணல்னா, இன்றைக்கி எல்லாமே இப்படி தான் சொல்லும், நாளைக்கு வந்துட்டு திடீர்னு நான் இவ்வளோ கொடுத்தேன் என்னால் கட்ட முடியல, என்ன கட்டுன்னு சொல்லிடுச்சுன்னா, திருப்பி காசு கொடுத்த காசெல்லாம் கேட்டுருச்சுன்னா, ஆல்ரெடி அந்த ஜெனின்ற பொண்ணு ஆஃபீஸில் வந்துட்டு இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை வந்தப்போ அந்த பொண்ணு கொடுத்த 5 பைசா 10 பைசா கூட அசிங்கமாக சொல்லி கேட்டுருச்சு. கேக்கு வாங்கி கொடுத்தது வரைக்கும் சொல்லி கேட்டுருச்சு. ஏண்டா நீலாம் வந்துட்டு அன்றைக்கி எவனோ பர்த்டேக்கு என்ன கேக் வாங்கி தர சொன்னியாடா, அவ்வளோ தடவை சரக்கு வாங்கி தர சொல்லியிருக்கேடா, ரூமுக்கு வேறு சரக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கேனடா அத்தனை தடவை. ரீசார்ஜ் பண்ணணும் இந்த ஐயா பேசுகிறதுக்கு, நம்ம பாக்கெட்டில் காசை வேறு வைக்கணும் சிகரெட் அடிக்கிறதுக்கு, எல்லாத்தையும் கொடுன்ற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக சொல்லிடுச்சு நிறைய பேர் முன்னாடி. ஸோ இவனுக்கு என்னென்னா அதே மாதிரி நாளைக்கு நான் கேட்டுருவனோ அந்த ஒரு பயம் இருக்குது. அப்போது நான் நிஜமாக மனசார தாங்க சொன்னேன், உண்மையாக சொல்கிறேன், மனசார தான் நான் சொன்னேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா பயம் வர ஆரம்பிச்சிச்சு அந்த அம்மாவையும் அந்த பொண்ணையும் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு. இவன் கூட 1008 எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபோனை பார்த்தே நான் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி, இவன் வந்து என்னை கேம் ஆடுறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுமே கூட, சரி நாளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இவன் நல்ல கேரக்டராக தான் இருப்பான்னு ஒரு பக்கம் மனசில் தோணுச்சு. ஆனால் அந்த பொம்பளையும் அந்த பொண்ணையும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. டேஞ்சரஸ் பீப்புள் அவங்க 2 பேரும், பயங்கரமான டேஞ்சர். அதுங்க கிட்டலாம் அதுங்க எப்படின்னா, அதுங்க சொல்கிறத 4 பேர் நம்ப வைக்கிற மாதிரி பேசுங்க, பிஹேவ் பண்ணுங்க. அதே தான் பையனும் பண்ணுறான். எனக்கு சத்தியமாக செட் ஆகாதுன்றதை மட்டும் எனக்கு மைண்டில் ஏற்றி வச்சு, அப்போ அந்த ஆள்கிட்ட நான் கெஞ்சுறேன், வேண்டான்னு. உன்னை குத்திடுறேன், எங்கே இருக்க நீ, இப்படி தான் பேசினான். இதெல்லாமே ரெக்கார்டிங்கில் இருக்கும். உன்னை குத்திடுறேன், கொலை பண்ணிடுறேன், எங்கள் பெரியம்மா எங்கள் சித்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, உன்னை இப்பயே சாவடிச்சிடுறேன், நில்லு உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு கத்துறான். நான் வந்து கத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு எந்த அளவுக்கு முட்டாள்னு பார்த்துக்கோங்க. அப்போ கத்த ஆரம்பித்தோடனே, உன்னை குத்திடுவேண்டி, உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் போவேன், நில்லு உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு வந்து இவன் நிஜமாகவே நம்மளை லவ் பண்ணுறான் போல். ஸ்பாட்டில் எனக்கு அதுதான் தோணுச்சு, நிஜமாகவே நம்மளை வந்து லவ் பண்ணுறான் போல், நம்ம தான் அவனை தப்பாக நினச்சிருக்கோம், குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன், ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லலாம் சொல்கிறான், இந்த மாதிரி வார்த்தைலாம் விடுறான்னா அவன் நிஜமாகவே நம்மளுக்கு ட்ரூவாக தான் இருக்கான் அப்படின்னு ஸ்பாட்டில் அப்படி யோசித்து, சரி ஓகே நானே பேசுகிறேன், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு நான் எங்கள் அக்காவோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டேன், நீ அவகிட்ட பேசிக்கோ, அவள் எங்கள் அப்பாட்ட பேசுவா, நான்லாம் வந்து வீட்டிலலாம் பேச மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவோட ஃபோன் நம்பர் அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ஐயோ சாரி நான் ரொம்ப சொதப்பிகிட்ருக்கேன். கல்யாணம் இது வந்து வேண்டான்னு சொன்னது வந்து நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி. நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறமேட்டும், நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியும் எனக்கு அதே தோணல் வந்துக்கிட்டே இருக்குது. கனவு, அழுக்கு நைட்டி, தனி ரோடு, அழுத முகம், தலை விரிச்சு,
அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் ஜூன் 29 நிச்சயதார்த்தம் எங்களுக்கு. சாரி, ஆமாம், ஜூன் 29 எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு. எங்கள் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் டே. அதை அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஒன்றா சேர்ந்த மாதிரி. அப்போ ஜூன் 29 ரிசப்ஷனா? என்கேஜ்மெண்ட்டா? ஆமாம் ஆமாம், எங்கள் அக்காட்ட முன்னாடியே பேசிட்டான். எங்கள் அக்காவோட நம்பர் அவன் வச்சுருக்கான். எங்கள் அக்காவும் வந்துட்டு அப்பா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. என்கேஜ்மெண்ட்லாம் ஆகிடுச்சுங்க. சாரி, நான் ஏதோ இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். என்கேஜ்மெண்ட்லாம் ஆகிடுச்சு எனக்கு. என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் வந்து மாட்டேன்னு சொன்னேன், தப்பாகிடும் கல்யாணம் பண்ணா அப்படின்னு. எங்கள் வீட்டில் அதுக்கப்புறமேட்டு இவன் பேசினதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. வீட்டில் இருக்கவங்கள கூட்டின்னு வாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு. வீட்டில் இருந்தெல்லாம் யாரும் வரல. இங்கே கேரளாவிலேருந்து, சாரி, எங்கள் வீட்டிலேருந்து ஆளுங்கள்லாம் அங்கே போனாங்க பார்க்குறதுக்கு. அப்போ எங்கள் சித்தப்பாவும் இருந்தார். எங்கள் சித்தப்பாக்கெலாம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஹாப்பியாக தான் இருந்தார். சரி, நல்ல ஃபேமிலின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாரு வெளியில் பார்க்கும்போது. அப்புறம் ஹாப்பியாகவும் இருந்தார். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க இந்த விஷயம். என்கேஜ்மெண்ட்டு தானே முடிஞ்சிச்சு. அப்பயும் நான் ஹாஸ்டலில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக. என்கேஜ்மெண்ட்டு தானே முடிஞ்சிச்சு, கல்யாணம் வரையும் போக தேவையில்ல. எனக்கு திருப்பி திருப்பி அதே கனவு வருது, பயமாக இருக்குது. நீயும் வந்து எனக்கு ஜென்யூனாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு. இதெல்லாம் வந்து என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஜூன் 29க்கு அப்புறம் நான் சொல்கிறேன். உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறேன், குத்திடுவேன், உன்னை கொலை பண்ணிவிடுவேன், நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு, நான் விளையாடுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கத்தல். அதுக்கப்புறம் சரி, உண்மையாகவே இருக்கா நம்மளுக்கு, நம்ம தான் இப்படிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு காம்ப்ரமைஸ், பார்த்துக்கலாம், கல்யாணம் ஆகட்டும், கல்யாணம் ஆனால் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஜூன் 29 எங்கள் வீட்டில், அம்மா வீட்டில் தான் கல்யாணம் ஆச்சு. மேலே பந்தல்லாம் போட்டு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி. இவங்க வீட்டிலேருந்து இவங்க அம்மா வரல. இவங்க அம்மா தான் கல்யாணத்தை, சாரி, என்கேஜ்மெண்ட்டை பண்ண சொன்னது, ஓகேங்களா, அப்படின்னு அவன் சொன்னான். எங்கள் அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க பண்ண சொன்னது. அப்போனா அந்த பொம்பளை தானே வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜூன் 29 என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து வரேன்னு சொன்ன அந்த பொம்பளை என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல. என்ன சொல்லிடுச்சு, குழந்த பிறந்து 1 மாதம்தான் ஆகுது, 1.5 மாதம், குழந்த பிறந்து 1.5 மாதம்தான் ஆகுது, எங்கள் தம்பி இருந்தால் போதும், அதாவது அவங்க மாமா, எங்கள் தம்பி இருந்தால் போதும் என்கேஜ்மெண்ட்டுக்கு, மேரேஜ் வந்து கொஞ்சம் ஒரு 3-4 மாதம் கழித்து வச்சுக்கலாம் அப்படின்னுச்சு. நானும் சரி ஓகே அப்படின்ட்டேன். எங்கள் வீட்லேயும் பேசினாங்க, அந்த பொம்பளை வரல. அந்த பொம்பளையை தவிர்த்து அவங்க அப்பா, அவங்க சொந்தக்காரங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்க மாமா தான் முன்னலி, அவங்க அம்மாவோட தம்பி. ஸோ அவரோட தலைமையில் தான் வந்துட்டு அந்த வாக்கியம் படித்தது எல்லாமே. நாங்கள் பொண்ணு எடுக்கிறோம் இப்படின்லாம் எல்லாமே படித்தது கிடிச்சது எல்லாமே அவர் தலைமையில் தான். ஸோ என்ன ஆகுது, எங்கள் எல்லாம் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சா, ஃபைன். நான் வந்து ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணுறேன் அப்படி இருந்துமே கூட. ஏன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு எனக்கு. அங்கேருந்து இங்கே எங்கள் வீட்டிலேருந்து போகிறது வர்றது, அம்பத்தூர் எஸ்டேட்லேருந்து நம்மளுக்கு கேப்லேயே போயிட்டு கேப்லேயே வர்றது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துச்சு. சரி, எனக்கு இப்படியே இருக்கேன் கல்யாணம் ஆகிற வரையும் அப்படிங்கிற மாதிரி அங்கே தான் ஸ்டே பண்ணுறேன். என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கூத்தம் நடக்குது, எனக்கு எல்லாம் தப்பாக தோணுது. திருப்பியும் அதே மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்குது. அவன்கிட்ட நான் சொல்கிறேன், அது சண்டையாக போகுது. ஃபைன், கல்யாணமும் பேசி டிசைட் பண்ணிட்டாங்க. என்னைக்குன்னா அக்டோபர் 30 2013 2013 அக்டோபர் 30 தான் வந்து கல்யாணத்தை டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சரி ஓகே, இது எப்போ ஜூனில் முடிவு பண்ணதா, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 3 மாதத்துலேயே நான் வந்துட்டு டாப்அப் எடுத்து எனக்கு நகைங்களை செய்யணும், எனக்கு தேவையான விஷயங்களும் பண்ணணும். ஸோ இந்த பொண்ணுக்கு நான் லோன் எடுக்கும்போதே 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. இது வெறும் டாப்அப் தான் அப்படின்னா கூட அந்த டாப்அப்பில் கிடைக்கிற அமௌண்ட்டுக்குள்ளேயே நான் வந்து நகைங்களும் ஒரு நாளும் பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி எல்லா மந்த்தும் சேல்ரி வர சேல்ரியில் தான் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாமும் வாங்க முடியும், லோனும் கட்டணும், எனக்கு தேவையான திங்ஸையும் வாங்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், கடை ப்ராசஸில் இறங்குறேன். இன்னொரு விஷயமும் நாங்கள் பண்ணோம், சொல்கிறேன். ஸோ கல்யாணம் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ண உடனே டாப்அப்க்கு ரெடி பண்ணுறோம். டாப்அப் கிடைக்குது, 2 பேங்க்லேருந்து எனக்கு டாப்அப் கிடைக்குது.
2 பேங்க்கில் இருந்தும் டாப்அப் கிடச்சது வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக நகையை எடுத்துடுறேன். நல்லா லைட் வெயிட்டில் மேக்ஸிமம் நகை வந்து சரவணா ஜுவல்லரி, அந்த சரவணா ஸ்டோரு ஜுவல்லரி, அது டி நகர் அந்த லலிதா ஜுவல்லரி பக்கத்தில் இருக்கும். அங்கேயும் லலிதா ஜுவல்லரி, இவங்க 2 பேர்கிட்ட தான் மாற்றி மாற்றி அவரோட கல்யாண நகைலாம் எடுக்கிறேன். மிஞ்சி போனால் என் கல்யாணத்துக்கு நான் டாப்அப் பண்ணி எடுத்து நகை போட்டது வந்து 18 சவரன். மொத்தமாகவே அவ்வளோதான். ஒரு குண்டு மணி தங்கம் கூட எங்கள் வீட்டிலேருந்து நான் கேட்கல. 18 சவரன் தங்கம் எனக்கு நான் போட்டுக்கிட்டது. நான் போட்ட நெக்லஸுங்களும் சரி, ஜிமிக்கி வளையலுங்க எல்லாமே லைட் வெயிட்டாக பார்த்து பார்த்து பார்வையாகவும் இருக்கிற மாதிரி, பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்தது. அப்போது கொலுசு முதல் கொண்டு வாங்கினேங்க. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் தங்க கொலுசு போடுறேன். கொலுசு முதல் கொண்டு நான் தங்கத்தில் யூஸ் பண்ணேன். லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம். அது எனக்கு பெரிய ட்ரீமு, காலுக்கு தங்க கொலுசு போடணுன்றது. ஸோ அதையும் நான் அந்த ஆசையும் நான் ஃபில் பண்ணேன் அந்த அமௌண்ட்லேயே. அப்புறம் எங்கள் அப்பா வந்து ரிட்டையர் ஆன பைசாவில் எல்லோரும் அவங்கவுங்க எல்லோரும் அவங்களுக்கு தேவையான பைசாலாம் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நான் எதுவும் போதரம் பண்ணிக்கல. ஆனால் எங்கள் அக்கா மட்டும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாள், இது மாதிரி ஆச்சு, அது மாதிரி ஆச்சு, அப்படி இப்படின்லாம். நான் எதுவும் சரியான அதெல்லாம் எடுத்துக்கல, மைண்ட் பண்ணிக்கல. ஒரு நாள் எங்கள் அக்கா வந்து என்ன சொல்கிறா, அம்பத்தூர் எஸ்டேட் வா, இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு கேட்குறா. எதுக்குன்னா, இல்லை அப்பா வந்து உன்னோட டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணார்ல, அதில் சைன் போடணும், எதுக்கோ கூப்பிடுறா. என்னோடய லேண்ட் டாக்குமெண்ட்டில் சைனுக்காக. அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க. நானும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு போகிறேன். சாரி, அது என்னது, அம்பத்தூர் ஓட்டிக்கு போகிறேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு. அங்கே போனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு 2 லட்சம் செக் கொடுக்குறாரு. எனக்கு அவரோட பைசா வாங்குறதுல இஷ்டம் இல்லை. நான் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். எங்கள் அக்கா உடனே என்ன பண்ண, அது அப்படி தான் சொல்லும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லட்சம் செக்கை வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு ஒரே கதையாக சொல்கிறா. தெரியுமா தெரியுமா தெரியுமா, இது மாதிரி ஆச்சு, அது மாதிரி ஆச்சு, தயவுசெய்து வேண்டான்னு மட்டும் சொல்லாத. அது வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன்னா அப்படியா சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டு அது கடைசியாக இப்படி தான் நடக்கும், இப்படி தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கிறதுக்கு 1008 பேர் காத்துட்டுருக்குறாங்க அப்படி இப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன். ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நகையெல்லாம் வாங்கியாச்சு. அப்போ அடுத்தது ஒரு வீடு எடுத்து தங்கணும்ல, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா. இன்னும் அடுத்து ஒரு 2 மாதம் தான் இருக்குது கல்யாணம் ஆகிறதுக்கு. வீடு எடுத்து தங்கணும். அப்போ அந்த வீடு எடுக்கும்போது வீட்டில் திங்ஸு வேண்டாவா, திங்ஸ் வேணும்ல. வீட்டில் திங்ஸ் எல்லாம் இருந்தால் தானே சர்வைவ் பண்ண முடியும். ஏதோ கொஞ்சமாச்சு அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வைவ் பண்ணுறதுக்கே அப்போ தானே தோணும், நம்மளும் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறோன்ற ஒரு இதில். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி நான் அந்த 2 லட்சம் வாங்கிடுறேன். வாங்கிட்டு இவங்கிட்ட என்ன சொல்கிறேன், எக்ஸாக்டாக கல்யாணத்துக்கு ஒரு 1 மந்த் பிஃபோரு நாங்கள் வீடு அண்ணனூரில் பார்க்குறோம், ஆவடி பக்கத்தில். ஓகேங்களா. இவன் அப்போ காக்னிசென்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அண்ணனூரில் பார்க்குறோம். அப்போ அவன் என்ன சொல்கிறான், சரி நீ வீடை பாரு, அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம், நான் வந்து இங்கே வெக்கேட் பண்ணிவிட்டு, இந்திரா நகர் வீடை வெக்கேட் பண்ணிவிட்டு நான் அங்கேயே ரெண்டெல்லாம் கொடுக்க தேவையில்ல, நான் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். சரி ஓகே, நான் ஸ்டே பண்ணிக்கிறேன், திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து போடு, அதை நான் அசம்பிள் பண்ணி நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே. அப்புறம் எங்கள் அப்பா கொடுத்த காசில் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அந்த வீட்டுக்கு. ஒரு வீடு பார்த்தேன், நான் தான் பார்த்தேன். டெய்லி ஆஃபீஸ் விட்டு போகும்போது என்ன பண்ணுவேன், அண்ணனூரில் தான் வீடு பார்க்க போகிறோன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுல, அண்ணனூரில் இறங்கிடுவேன் ரயில்வே ஸ்டேஷனில். இறங்கி சுற்றின இடத்தையே திருப்பி சுற்றும் போது ஒரு வீடு கிடச்சிச்சு, புது வீடு. அப்போ தான் கட்டியிருக்காங்க மேலே, அதுதான் ரெண்ட்டுக்கு விடுறாங்க. ஸோ எனக்கு வந்து ஹாப்பி ஆகிடுச்சு, ஒரு நல்ல வீடு, புது வீடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு பேசிவிட்டு அவனையும் வந்து கூட்டின்னு வந்து காமிச்சிட்டு, அவனுக்கும் பிடிச்சி போச்சு. டபுள் பெட்ரூம் இருக்க வீடு. சரி டபுள் பெட்ரூம் வேறு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்டும் என்ன பண்ணுவோம், எங்கள் அப்பா கொடுத்த காசு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தால, ஒரு வீக்கெண்டும் போய் இந்த வீக்கெண்டு போகுமா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவோம். இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அது மாதிரிலாம் கம்மியாகவும் வாங்கணும், அதே மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு கடையாக ஏறி செம்ம பிஸியாக போயிட்டுருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறோம். எங்கள் அச்சாக்கு, எங்கள் சித்தப்பாவுக்கு என்னோடய கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கு. அதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அப்படி இப்படியும் பண்ணிட்டு இருந்தார்.
என் கல்யாணத்துக்கு 1 மந்த் பிஃபோர் அட்மிஷனே ஆகிட்டார் செரியன் ஹாஸ்பிட்டலில். அந்தளவுக்கு கொஞ்சம் சிவியராக போயிடுச்சு. அப்போது எனக்கா இந்த வேலையும் பார்க்கணும், எனக்கு அச்சா வீட்டும் இருக்க, எங்கள் சித்தப்பா வீட்டும் எடுக்க முடியல. ஏன்னா சித்தப்பா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வந்து உங்கள் யாரை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் மாமா இறந்துட்டார் ஆக்சுவலாக. மாமாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் மாமாவுக்கு அடுத்தபடியாக எங்கள் சித்தப்பாவை ரொம்ப பிடிக்கும். இவங்க எல்லாருக்கும் மேலே எங்கள் அண்ணனை பிடிக்கும். எங்கள் அண்ணன் வந்து 21 வயசாக இருக்கும்போது இறந்துட்டான். அவனுக்கு 21 இயர்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட் அண்ணன் எங்கள் வீட்டில். அவனை ரொம்ப பிடிக்கும். அவனும் வந்து என்கிட்ட மட்டும் தான் பேசுவான், என்கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் விளையாடுவான் எங்கள் பெரிய அண்ணன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பிடிக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஆர்டரு. எங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு, எங்கள் மாமா 2, எங்கள் சித்தப்பா, இவங்க 3 பேர். சித்தப்பானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு மலையாளியில் கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையே வந்து எங்கள் சித்தப்பாவை பார்த்து தான் வந்துச்சு. இது நான் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நான் சொல்லியிருக்கேன், நான் கல்யாணம் பண்ண ஒரு மலையாளி தான் கல்யாணம் பண்ணுவேன். எங்கள் சித்தப்பாலாம் சூப்பர் கேரக்டர் தெரியுமா, ரொம்ப நல்லவர். அவரை மாதிரி தான் நான் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சின்ன வயசுலேயே நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது எனக்கு அப்படியே வயிற்றெரிச்சலாக இருக்கா. அவரோட கால் தூசி கூட இருக்க மாட்டான் இவன். அவர் வந்து கர்ணர், அவர் தாராள பிரபு. இவன் வந்து அடுத்தவங்களோட இதை வந்து வாங்கி வயிற்றை நிறச்சிக்கிட்டு ஊற மேயிற கேஸ் இவன். ஐயோ ஷிட். அப்புறம் என்ன ஆகுது, எங்கள் சித்தப்பா வந்து செரியன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாரு ஹார்ட் இஷ்யூனால. அவருக்கு ஆன்ஜியோ, பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணுறாங்க. டெய்லி என்ன பண்ணுவேன், மனசு தாங்க. இப்போ நான் அம்பத்தூர் ஹாஸ்டலில் தான் தங்கிட்டு இருந்தேன். வீடு பார்த்தாச்சு, இவன் அந்த வீடை பார்த்துக்கிறான். வீக்கெண்ட் ஆனால் என்ன பண்ணுவேன், இவங்க பசங்க சித்தப்பாவோட பசங்க வந்துடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இவங்க கூட சேர்ந்து டி நகர் போயிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸு என்னென்ன வாங்கி போட்டேன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். 2 பெட்ரூம்லேயும், ஒரு பெட்ரூமில் வந்துட்டு கிங் சைஸ் பெட்டு, ஒரு பெட்ரூமில் வந்து குயின் சைஸ் பெட்டு. 2த்துக்குமே பெட்டு ஃபில்லும் பண்ணியாச்சு வித் காட்டோட. காட்டு பெட்டு 2மே சேர்த்து. அதுக்கப்புறமேட்டு அந்த தலைகாணி உரங்கள்லேருந்து பெட் ஸ்ப்ரெட்லேருந்து கபோர்டு, வார்ட்ரோபு, எங்கள் 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு 3 டோர் வச்ச ஒரு வார்ட்ரோபு. அதுக்கப்புறம்